ஐயா கொஞ்சம் பணம் பச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீ அந்த ஆண்டவனை நம்பி என்கிட்ட வந்துட்ட, நீ எதை பற்றி கவலைப்படாத, நம்பிக்கையோடு இரு, 100% ஜெயிக்க வைப்பேன் நான், அதில் எந்த மாற்றம் இல்லை, நான் உறுதியோடு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஒரு சத்திய வாக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு. சொல்லுங்க ஐயான்றேன். உங்கள் மனைவி நீ கூட்டணுவா, நான் அவங்க கிட்ட தான் அந்த சத்திய வாக்கு, அவங்கள தானே நிற்க வைக்கிறேன்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறேன். அவங்கள கூட்டணும், அவங்க கிட்ட தான் சத்திய வாக்கு வாங்கினேன். நான் எங்கள் மனைவி கூட்டணும் போகிறேன். அம்மா நீ கவுன்சிலர் என்ன செய்வோமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு ஜனங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரைக்கும் தான் நீ கவுன்சிலர் நின்று ஜெயிக்கணும், ஜெயிக்க வச்சு தர வேண்டியது என் வேலை அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு வாங்குறாரு. வாங்கிட்டு கூட உங்கள் கணவர் தொடர் பயணம் பண்ணுறாரு. நீங்கள் மாமிசம் சாப்பிட்றது, கறி சாப்பிட்றது, மது அருந்துறது, தவறான பழக்கங்கள் ஈடுபடுறதுல வச்சுக்கூடாது அப்படின்னா நான் உன்னை வெற்றி பெற செய்து தரேன், நீ என்னை நம்பு, அந்த கடவுளை நம்பு, நான் ஜெயிக்க வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவரை சத்திய வாக்கு வாங்கி உத்தரவாதம் கொடுத்து